ஆனால் என் தலைவிதியை நீங்கள் தீர்மானிப்பதற்கு முன்பு ஒரு பாடலை, கடைசி பாடலை எனக்கு அனுமதிப்பீர்களா என்று அமைதியாக கேட்டார். சிம்ஹா சிரித்தது. கடைசி பாடலா? மிகவும் நன்றாக உள்ளது, பாடுங்கள் சிறிய மனிதரே. உங்கள் முட்டாள்தனமான இசை என்ன செய்ய முடியும் என்று பார்ப்போம் என்று கூறியது. ஹரி பாதையில் உட்கார்ந்து கண்களை மூடிக்கொண்டு தனது வீணையை வாசிக்கத் தொடங்கினார். சத்தம் முதலில் மென்மையாக இருந்தது, ஒரு குளத்தின் அலை போல இருந்தது. பின்னர் அது பூமியின் இதய துடிப்பைப் போல சூடாகவும் ஆழமாகவும் உயர்ந்தது. அந்த இசை காட்டின் வழியாக மிதந்தது. மரங்கள் நடுங்குவது போல் தோன்றியது. காற்று வேகமாக வீசியது. ஹரி பாடத் தொடங்கினான். பொன்மணியின் வலிமை மிக்க மன்னனே, உமது வல்லமை கோடை மழையைப் போல பாய்கிறது. இருப்பினும் வலிமையானவர்கள் கூட சில நேரங்களில் ஓய்வெடுக்க வேண்டும். இசை மார்புக்குள் துடிக்கும்போது சிம்ஹா முதலில் புன்னகைத்தது.